அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் சாரீஸ், அபுதாபிக்கு கொண்டு போகிற மசாலா எல்லாம் அம்மாவே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அப்படியே திருச்சிக்கு கிளம்பியாச்சு. வழியில் ப்ராப்ளம்ஸ் வராத யாராவது இருக்கீங்களா? சுனாமி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றது சகஜம் தானே. என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுன்னு சொன்னவங்க எல்லாம் அப்போ காணாமல் போயிடுவாங்க. ஏன், நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்போ ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆண்டவரும் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம பிரச்சனை என்னன்னா, கூட இருப்பேன்னு சொல்கிறவரை கூட இருக்க விருப்பப்பட மாட்டோம். கூட இருக்க விரும்பாதவங்க நம்ம கூட இருக்கணும்னு விரும்புவோம். சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மீறி ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். பயணங்கள் தொடரும்.